ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நல்ல சிவந்துகிட்டு யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. அந்த வேற யாரோ அப்படின்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, வேற யாரும் இல்ல, நம்ம இனியாவை செக்அப் பண்ற டாக்டர் தான். அவங்கள எதுக்காக கூட்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் இந்த அமுதாவோட வேலை தான். இந்த அமுதாவோட வேலையே தான். இவதான் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நல்ல சிவத்தோட காதுல என்னென்னவோ சொல்லி சொல்லி இப்ப அதை பெரிய பிரச்சனையா வெடிகுண்டா மாத்துற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கா. அப்படி என்ன பெருசா பண்ணான்னு பாத்தீங்கன்னா, இனியாவுக்கு குழந்தை இல்லையா, அதனாலதான் இப்படி ஒரு பிளான். இப்ப யாழினி முழுகாம இருக்கா, பெரிய மருமக முழுகாம இல்ல, அவ மாசமா இல்லைன்னு தெரிஞ்ச ஊர் உலகம் என்ன சொல்லுவான்னு, அதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லலான்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீலி கண்ணீரை வடிக்கிறா பாருங்க. ஐயோ, அந்த கன்றாவிய பார்க்க முடியலன்னா பாத்துக்கோங்களேன். இந்த அளவுக்கு சீனை போட்டு நல்ல சிவத்தோட மனசை மாத்திட்டா. அதுக்கப்புறம் போனா போது அந்த இனியா வர சொல்றேன், அவளை செக்அப் பண்ணி எப்படியாச்சும் அவளுக்கு என்ன பிரச்சனைன்றதை சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல சொல்லிடுறாரு. உடனே அவங்க இருக்கிற எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுது. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, யாழினிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, இனியாவுக்கு தான் பிரச்சனை, அதனால நீங்க செக் பண்ணி எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதும் தூக்கி வாரி போட்ட எல்லாரும் அமைதியாக நின்று இருக்காங்க. வேற என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரே ஒருத்திக்கு தாங்க குழுன்னு இருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா அமுதாதான். கெட்டு மூதேவி எப்படியோ ஒன்று வீட்டுல பயங்கரமான ஒரு பிரளயத்தை உருவாக்கிட்டு அவ மட்டும் எப்படிதான் சட்டியா சோறு தின்றாலும் தெரியல. ஐயோ சாமி, அவளுக்கு மட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தா அன்னைக்கு சோறே இறங்க போறதில்ல. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வீட்டுல இருந்துகிட்டே இருக்கணும், அப்பதான் அவளுக்கு நிம்மதியா இருக்கு. அதனாலதான் அந்த வீட்டுக்கு கலகராணி யாருன்னு பாத்தீங்கன்னா அமுதாதான். அதுக்கப்புறம் இங்க இனியா இருந்துகிட்டு என்ன பண்றாங்கன்னா, வீட்டுல விக்ரம் கிட்ட ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு எப்பவுமே சிரிச்சுட்டு கலகலன்னு பேசிட்டு இருக்க விக்ரம தான் பிடிக்கும். எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது வாசலையே கழட்டி வச்சிருவீங்க, அதுதாங்க உங்களோட ஸ்பெஷாலிட்டி. அதனாலதான் உங்களால குடும்பத்திலயும் நல்லா சந்தோஷமா இருக்க முடியுது, வெளியில வேலை பார்க்குற இடத்துலயும் உங்களால சந்தோஷமா இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல இருக்கிற ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி தீக்குறாங்க, அந்த பாசத்தை. அதனால நம்ம விக்ரமுக்கு எப்படியாச்சும் நம்ம இனியாவுக்கு ஒரு நல்ல சர்ப்ரைஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போலீஸ் போர்ஸை வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் அந்த மாயாவையும் அவளுக்கு யார் உதவி பண்றாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் தூங்காம சோறு தண்ணி இல்லாம அப்படி தேடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஓஹோ, நம்ம எலிப்பொறி எங்கேயும் வச்சுட்டு வேற எங்கேயும் தேடிட்டு இருக்கோம். அதனால முதல்ல அந்த எலிப்பொறி தீனதயாளனை மட்டும் தாராளமா நம்ம வாட்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஈஸியா மாட்ட வேண்டியது நம்ம ஏன் லோன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கணும். அதனால சீக்கிரமா அந்த தீனதயாளன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவன் எங்க போறான் எங்க வரான்னு அவனை நோட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பா அந்த மாயா மாட்ட போறா, கண்டிப்பா மாட்டுவா. அது சீக்கிரம் நடக்கதான் போகுது. அதுக்கப்புறம் இனியா சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும், நீங்களும் பார்த்துக்கவே முடியும்.